வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபோனில் நம்ம அதிகமாக நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் நம்ம பத்திரமா வச்சுருப்போம். நம்ம மற்றவங்களோட ஞாபகமாக அந்த ஃபோட்டோலாம் வச்சுருப்போம். நம்ம திடீர்னு அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஞாபகங்கள் எல்லாமே நமக்கு வரும். அது மாதிரி நம்ம ஃபோட்டோஸ்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாமல் ஃபோட்டோ டெலீட் ஆகிடலாம். இல்லைன்னா வேறு யாராச்சும் நம்ம ஃபோனை எடுத்து அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம் நம்ம அந்த ஃபோட்டோ இல்லையே அப்படின்ட்டு. அதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி டெலீட் ஆன ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஈஸியாக நம்மளோட மொபைல் எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மளோட ஃபோன்லேயே இருக்கும். அது ஒரு சிலர் நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் மூலிமா நம்ம ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணாமல் நீங்கள் உங்களோட மொபைல்லேயே ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் நம்ம டெலிட் ஆன ஃபோட்டோஸ்லாம். அது எப்படின்னு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் ரெடி டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம பழைய டெலீட்டான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாத்தோட மொபைல்லையுமே ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். ஒரு சில மொபைலில் லெஃப்ட் சைடில் இருக்கும், ஒரு சில மொபைலில் ரைட் சைடில் இருக்கும். என்னோட இதில் லெஃப்ட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தோட ஃபைல் மேனேஜர்லையும் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது. எனக்கு மேலே இருக்குது, ஒரு சிலருக்கு கீழே இருக்கும், ஒரு சிலருக்கு நடுவில் இருக்கும். எங்கே இருக்கோ அதை தேடி பார்த்து ஷோ ஹிடன் ஃபைலில் எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக் வாங்க. மீண்டும் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே போய்க்குங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர் ஒன்று இருக்கும். DCIM அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டரில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே சேவ் ஆகும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்கும், .thumbnails அப்படின்னு இருக்கும். இது ஹிடன் ஃபோல்டர் தான். நீங்கள் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், என்னதுலேயே 4958 ஃபோட்டோஸ் இருக்குது. நான் எடுத்து டெலீட் ஆன எல்லா ஃபோட்டோவுமே இதுக்குள்ளே இருக்கும். நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் நம்ம இதில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதை ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் அதெல்லாம் இருக்குது. நம்ம இது வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஃபோட்டோஸ், இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா .thumbnails அப்படின்னு இருக்குது. நம்ம ரீநேம் கொடுத்து அந்த டாட்டை மட்டும் ரீமூவ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீநேம் கொடுங்க. கொடுத்துட்டு முன்னாடி டாட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரீநேம் பண்ணி அதை அழிச்சிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போது நம்மளோட கேலரிக்குள்ளேயே எல்லா ஃபோட்டோஸும் ஷோவாக ஆரம்பிச்சிடும். நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், அது நமக்கு தேவையான ஃபோட்டோஸ், டெலீட்டான ஃபோட்டோஸ்லாம் அதில் இருக்கும். நம்ம ஈஸியாக அதில் கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் ரெடி டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் இது போன்ற ஒரு டெக் நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல டெக் நியூஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.